அனைவருக்கும் வணக்கம். நேற்று நவம்பர் 8ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தாலும் வழக்கம் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி மிஸ்டேக், இந்த மாதிரி சில தகவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor or SEBI registered advisor. We are providing only information or daily news of stock market or share market. ஸோ வழக்கமான டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. ஸோ வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 790 ரூபா கரண்ட் பேஜ், 4741 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி இப்போ அடுத்ததாக பார்க்குறது ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 185 ரூபா கரண்ட் பேஜ், 119 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 131% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சாலும் இப்போ உயர்ந்த அளவுக்கு உயரட்டாலும் நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் கான்சாய் நெரோலாக் பெயிண்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 246, 133 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான ரிசல்ட்டாக இருக்குது. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 1516 ரூபா, 49 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இயர்ல ஒலெக்ட்ரா கிரீன் டெக். சேவன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். 47 ரூபா கரண்ட் பேஸ், 77 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் பார்த்திங்கன்னா 39%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க். 181 ரூபா கரண்ட் பேஸ், 319 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக டவுனாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 3.46 இருந்தது, இப்போ 3.33 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.44 இருந்தது, இப்போ 1.35 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க, பட் ரிசல்ட் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டே கம்மியாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபைஸ் இந்தியா லிமிடெட். 392 ரூபா கரண்ட் பேஸ், 37 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் எந்த பெருசாக மாற்றம் இல்லை, கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. சஸ்கின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். 1486 ரூபா கரண்ட் பேஸ், 10 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 89% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 15% டவுனாக இருக்குது. நான் சேல்ஸ் வந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வரையில. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு. அது இன்கம் ஒரு காரணமாக இருக்குது. 12 ரூபா டிவிடன் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 13 நவம்பர். செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட். 1084 ரூபா கரண்ட் பேஸ், 581 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 8% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 28% வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 7 ரூபா 20 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1/2%க்கும் அதிகமாக இருக்குது. இங்கேயும் ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 13 நவம்பர். செக்டர் வந்து ஷிப்பிங். பதாஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட். 579 ரூபா கரண்ட் பேஸ், 517 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21%, நெட் ப்ராஃபிட் 67% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பதஞ்சலி ஃபுட்ஸ். இது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தான் இது பண்ணியிருக்கேன், 2வது தடவை போடுறேன்னு நினைக்கிறேன். ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரூபா 75 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்ட வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 13 நவம்பர். செக்டர் பார்த்திங்கன்னா இடிபல் ஆயில்ஸ். இண்டாக் ரப்பர் லிமிடெட். கரண்ட் பேஸ் 121, 2 கோடியே 86 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 8% டவுனாக இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் மற்றபடி 2 கோடி 86 ப்ராஃபிட் தான் கம்பெனிக்கு. 90 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3/4% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 14 நவம்பர். செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இண்டாக் ரப்பர். ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். 4104 ரூபா கரண்ட் பேஸ், 19 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 171%, நெட் ப்ராஃபிட் 776% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஒரு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1 ரூபா தான் தருவாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ஏன்னா 4000 ரூபா ஷேரு, 1 ரூபா தான் டிவிடெண்ட். ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 14 நவம்பர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். கிருதி நியூட்ரிஷன் லிமிடெட். கரண்ட் பேஸ் 88, 9 கோடியே 22 லட்சம் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 9 கோடியே 22 லட்சம். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 22% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 3% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 9 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 34 கோடி என்னமோ கம்மியாக ப்ராஃபிட், 34 லட்சம் என்னமோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தான், பெருசாக அவருக்கு குறை சொல்ல முடியாது. பண்ண ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது தான் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் தரணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நான் கூட வீடியோ போட்டிருந்தோம். இது மாதிரி 33 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, அதனால் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் நான் கூட அதில் சொல்லியிருந்தேன். இது மாதிரி 33 வருஷத்துக்கு யாராவது ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு.
30 வருஷம் இல்லை 40 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் இல்லை 75 வருஷம் சொல்லலாம். ஓகே, 33 வருஷம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 வருஷத்தை கடந்ததுனால இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் தான். 3 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. வழக்கமாக 10 50 பைசா 30 40 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி 3 ரூபா தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% கிட்ட வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 13 நவம்பர். சிக்னா வந்து இடிபிள் ஆயில்ஸில் இருக்காங்க. கிருத்தி நியூட்ரியன் லிமிடெட். ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட் 147 ரூபா கன் பேசி 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். சிக்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 266 ரூபா கன் பேசி 189 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 35% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 19 நவம்பர். செக்டா வந்து ஷிப்பிங். அதுமாதிரி டிவிடெண்டு போனஸ் இது மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு அது தெரிய மாட்டாங்க. அதனால தான் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க உங்கள் ஸ்டாக் ப்ரைஸில். அந்த எக்ஸ்டேட் அன்றைக்கி ப்ரைஸ் குறைஞ்சி தான் அது ட்ரேடே ஆகும். ஏகே கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 1225 ரூபா கன் பேஜ் 31 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 28%, நெட் ப்ராஃபிட் 54% வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 16 ரூபா தராங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 27 நவம்பர். சிக்டா வந்து என்பிஎஃப்சி. அடுத்து நம்ம பக்கத்தில் அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. சிடபிள்யூடி லிமிடெட் 1649 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 12 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து மூட போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போனஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத. ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஸோ போனஸ் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொனட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் 368 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 4 ரூபா 40 பைசா, 1 ரூபா 25 பைசா. ஸோ மேற்கொண்டு 1 ரூபா 4 ரூபா இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். அதிகமாக 7 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பஞ்ச்ஸ்டீல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 141 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 14 நவம்பரில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டா வந்து ஃபார்மசூட்டிக்கல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 80 பைசா ரெகுலராக கொடுத்துட்டே இருக்காங்க. 1 ரூபா குவார்ட்டருக்கும். இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 4வது டிவிடெண்டாக இருக்கும் பஞ்ச்ஸ்டீல் ஆர்கானிக்ஸ்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் 78 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 14 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இவங்க வந்து இன்வெர்ட்னால இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரி ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் நாங்கள் இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதுக்கான ரெக்கார்ட் வந்து 19 நவம்பர். சிக்டா வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. முக்கியமாக இந்த ரோட்வேஸ் சம்மந்தப்பட்டது. நம்ம பிஜி யூனிட் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது. இது வந்து கேபிட்டல் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த ஹைவே டிரான்ஸ்போர்ட் இதில் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நாள் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டாக தான் இருக்காங்க. ரீசெண்டாக தான் நான் இவங்க பற்றி தெரிஞ்சது. ஜனவரிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நல்லதாக இருக்குது இது வரைக்கும். ஸோ இவங்களும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. மார்ச்சில் பார்த்திங்கன்னா 12 ரூபா கிட்டேயும், ஜூனில் வந்து 2 ரூபா 60 பைசா, அதுக்கப்புறம் திரும்ப அதே ஜூனில் 11 ரூபா 18 பைசா, அதுக்கப்புறம் 1 ரூபா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 100 ரூபா கிட்ட இருந்தது இந்த யூனிட்டோட வேல்யூ. இப்போ பார்த்திங்கன்னா 78 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்குறதுனால தான். ஸோ இதை மேற்கொண்டு என்ன மாதிரி தருவாங்கன்னு ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இதோட தகவல் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி போயிருங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் மார்க்கெட்டு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மட்டும் மேற்கொண்டு வீடியோ பாருங்கள். ஒரு சின்னதாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த கேள்வி வந்து அப்பப்போ கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஒரு வீடியோலையும் சில வீடியோலையும் சொல்ல தான் செய்கிறோம். பட் அந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணுறதில்லை, இந்த வீடியோவே பாருங்கன்னு. ஸோ அதனால் அப்பப்போ கேட்குறவங்களுக்கு அந்த தகவலை வந்து அப்பப்போ தெளிவுபடுத்திடுறோம். ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. நண்பர் என்ன கேட்டுக்கன்னா, ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வாங்கினா டிவிடெண்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிவிடெண்ட் வேணுன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும், அதை எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நண்பர் ரூபா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் நம்மளை ரெகுலராக வீடியோ பார்க்குற ஒரு நண்பர் தான். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரெக்கார்டுக்கு 1 நாள் முன்னாடி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் இருக்கட்டும், போனஸ் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ரெக்கார்டுக்கு 1 நாள் முன்னாடி வாங்கினா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் டிவிடெண்டுக்காண்டியும் சொல்லியிருந்தாரு. பட் அதில் சின்ன திருத்தம் தான். நண்பர் சொன்னது கரெக்டு தான். ரெக்கார்டு அன்றைக்கி, அதாவது ரெக்கார்டுக்கு 1 நாள் முன்னாடி வாங்குங்க, ரெக்கார்டு அன்றைக்கி உங்கள் பேர் வந்து ரெக்கார்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 100% அது கரெக்டு தான். பட் அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி 1 நாளைக்கு முன்னாடி வாங்கினோம்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி சனிக்கிழமை சண்டே சாட்டர்டே வந்து நமக்கு ஷார்ட் மார்க்கெட் ஹாலிடேங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ 9ஆம் தேதி சாட்டர்டே. இப்போ வந்து நண்பர் வந்து ரெக்கார்டு வந்து இப்போ ஒரு கம்பெனி, சில கம்பெனி 9ஆம் தேதி ரெக்கார்டு வைப்பாங்க. சனிக்கிழமை நிறைய கம்பெனி வைப்பாங்க ரெக்கார்டு. ஸோ அப்போ சனிக்கிழமை ரெக்கார்டு வச்சாங்கன்னா அந்த நண்பர் என்ன நினைப்பார், 1 நாள் முன்னாடி சனிக்கிழமைனா நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கினா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும்னு நினைப்பார். ஸோ 8ஆம் தேதி நவம்பர் நினச்சி போய் டிவிடெண்ட் கிடைக்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். பட் அன்றைக்கி கிடைக்காது. ஏன்னா அன்றைக்கி தான் எக்ஸிடேட்டு. ஏன்னா சனிக்கிழமை வந்து ரெக்கார்டு ஹாலிடேங்கிறனால எக்ஸிடேட் வந்து 1 நாள் முன்னாடி வரும். அதாவது 8ஆம் தேதி வரும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரெண்டுமே ஒரே நாள்னால் நீங்கள் 1 நாள் முன்னாடி நீங்கள் அதை ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். அதை வச்சுருந்தாலும் இல்லை நீங்கள் அன்றைக்கி போய்
வாங்க முற்பட்டாலும் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். பட் வந்து சனிக்கிழமை இந்த ஹாலிடேயில் வந்து ரெக்கவர்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி தான். என்றைக்குமே நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸிடேட் தான். ஸோ எக்ஸிடேட் என்னென்னு பாருங்கள். சப்போஸ் ரெண்டுமே ஒரே நாள்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வாங்கலாம். ரெண்டுமே வேறு நாள்னா நீங்கள் எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கினா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திங்கட்கிழமை கூட நீங்கள் அது என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. மற்றபடி எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிலரும் ரெக்கவர்ட் வந்து சனிக்கிழமையும் வரும். அது ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா லீவ் நாளில் கூட வரும். சில நிறைய ஹாலிடே இருக்கலாம், கவர்மெண்ட் ஹாலிடேயாக இருக்கும். அந்த டைம்லேயும் கூட ரெக்கவர்ட் வரும். பட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது எக்ஸிடேட் தான். ஒரு ஷேர் ஹோல்டராக எக்ஸிடேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாவோ இல்லை அன்றைக்கி நம்ம வாங்கினாவோ நம்மளுக்கு வந்து அந்த டிவிடெண்டோ போனஸோ எதாக இருந்தாலும் கிடைக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கவே அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறதால தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. ஸோ வேறு மாணவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. காரணம் வந்து எனக்குன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அன்றைக்கி வந்து அந்த ப்ரைஸை வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து குறைச்சிடுவாங்க. ஸோ அதனால் பெருசாக பெனிஃபிட்டுங்கிறது என்னமே இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. ஸோ இந்த தகவலை சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். வழக்கம் போல தான் நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா போகும்போது அந்த லைக் பட்டன் மட்டும் சின்னதாக தட்டி விட்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய நேரமும் ஆக போகிறதில்ல. ஸோ அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து அந்த லைக் மட்டும் தட்டிட்டு போயிடலாம். ஸோ பட் இதோட சேனலுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.